புதுச்சேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் துணைநிலை ஆளுநருடன் ஒரே சோபாவில் உட்கார மறுத்த முதலமைச்சர் ரங்கசாமி. அமைச்சர் நமச்சிவாயம் ஆளுநர் அருகே உட்காரும்படி கூறியும் முதல்வர் உட்கார மறுத்துள்ள சம்பவம் துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையேயான பனிப்போரை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நம்ம புதுச்சேரி என்ற தனியார் அமைப்பு சார்பில் கல்லூரி மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். முன்னதாக துணைநிலை ஆளுநர் வருகைக்காக முதலமைச்சர் ரங்கசாமி காத்திருந்தார். இந்நிலையில் விழாவிற்கு வருகை தந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வணக்கம் தெரிவித்த போதும் துணைநிலை ஆளுநர் அதனை கண்டுகொள்ளாமல் ஜோகோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவிடம் கைகுலுக்கி பேசினார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அருகே அமர மறுத்து அருகில் இருந்த தனி நாற்காலியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுடன் அமர்ந்தார். இதனை கண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியை துணைநிலை ஆளுநர் அருகே அமருமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் விடாப்பிடியாக முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் அருகில் அமர மறுத்துவிட்டார். ஏற்கனவே நிர்வாக ரீதியாக முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளை துணைநிலை ஆளுநர் திருப்பி அனுப்பி வருவதால் துணைநிலை ஆளுநர் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது தனியார் நிகழ்வில் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் தனித்தனியே அமர்ந்த விவகாரம் இருவருக்கும் இடையேயான பனிப்போரை திட்டவட்டமாக உறுதி செய்துள்ளது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.